World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் மற்றும் சஷ்டிக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி பயிற்சி மையத்தின் மாணவர்கள் அனைவருக்கும் வல்லரசு தினேஷ் ராஜாவுடைய அன்பான வணக்கங்கள். நம்ம ஒவ்வொரு மாதமும் நம்மளுடைய பயிற்சி மையத்தின் சார்பாக மாணவர்களுடைய வேண்டுகோளுக்கிணங்க இலவச வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த அக்டோபர் மாதம் ஒரு இலவச வகுப்பு நடத்த போகிறோம். எந்த தலைப்பில் நடத்த போகிறோம் அப்படின்னா லக்ன புள்ளி அப்படிங்கிற தலைப்பில் நடத்த போகிறோம். அதாவது லக்னா எல்லாருடைய ஜாதகத்துலேயும் ஒரு பாயிண்டில் விழுகும். கண்டிப்பாக ஒரு டிகிரியில் விழுந்திருக்கும், ஒரு நட்சத்திரத்தில் விழுந்திருக்கும். அதை பொறுத்து ஒரு மனிதனோட வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்குமோ அதோட மொத்த பலன்களையும் நாம் இந்த லக்ன புள்ளியை வச்சே சொல்லலாம். ஏன் இந்த லக்ன புள்ளிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா, லக்ன புள்ளிங்கிறது தான் நம்ம பிறக்கும்போது 12 ராசி இருக்குன்னா அந்த 12 ராசியில் நம்ம எந்த லக்னத்தில் பிறக்கிறோம் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறதே இந்த லக்ன புள்ளி தான். அப்போ ஒரு ரயில் பெட்டியில் இன்ஜின் எப்படி எல்லா பெட்டியும் இழுத்துட்டு போகுதோ அந்த மாதிரி இந்த லக்ன புள்ளிங்கிறது தான் ஒரு மனிதனோட வாழ்க்கையில் 12 கட்டங்களும் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போதோ அதை ஃபைனலாக டிசைட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இந்த லக்ன புள்ளி. அப்போ இந்த லக்ன புள்ளி மூலிமா ஒரு மனிதனுக்கு எவ்வளோ விஷயங்களை வேணாலும் நம்ம அழகாக சொல்ல முடியும். அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், அவங்களுடைய சொத்து எப்படி வாங்குவாங்க, அவங்க தொழில் எப்படி அமையும், அவங்களுடைய வெளிநாட்டு வாழ்க்கை எப்படி இருக்கும், இப்படி 12 பாவத்தை பற்றி நம்ம சொல்கிற விஷயங்களை கண்டிப்பாக லக்ன புள்ளியோடு இணைச்சி சொன்னோம்னா அது கரெக்டாக இருக்கும். அப்போ லக்ன புள்ளி என்ன மாதிரி பலன்களை கொடுக்குதோ அது கண்டிப்பாக அவங்களுடைய எல்லா பலன்களையும் அது ஏதாவது ஒரு பங்கு வகிக்கக்கூடிய சூழல் இருக்குது. அப்போ லக்ன புள்ளி எதில் விழுகுது அப்படிங்கிறத அந்த நட்சத்திரத்து மூலிமா நம்ம இதில் எடுக்கணும். இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா லக்னம் நின்ற நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்னோடய ஜாதகத்தை வச்சு நான் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். நான் பிறந்திருக்கிறது விருச்சிக லக்னம். அப்போ இந்த விருச்சிக லக்னத்திற்கு லக்னம் புள்ளி அப்படின்னா இந்த லக்னம் எந்த நட்சத்திரத்தில் விழுந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஸோ எனக்கு லக்ன புள்ளி விஷாகம் 4ஆம் பாதம் 1 டிகிரியில் விழுந்திருக்கு. விஷாகம் 4ஆம் பாதம் என்னுடைய லக்ன புள்ளி விஷாகம் 4ஆம் பாதத்தில் விழுந்திருக்கு. அப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்னா எல்லா பலன்களையும் நம்ம இதை சொல்லலாம். ஸோ லக்ன புள்ளி விஷாகம் 4ஆம் பாதம், அதனோட அதிபதி கிரகம் யாருன்னா குரு. அவர் இந்த லக்னத்திற்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா 2, 5க்கு உடையவர ஆதிபத்தியம் வாங்குகிறார். எனக்கு குரு எங்கே இருக்காருன்னா 10ஆம் இடத்துல இருக்கார். ஸோ 2, 5 கூடியவன் 10ல் இருக்குது. இந்த 3 இன்ஃபர்மேஷன்ஸை ஒவ்வொருத்தரோட ஜாதகத்துலேயும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இதை பேஸ் பண்ணி எல்லா விதமான பாவங்களுக்கும் நீங்கள் பலன்களை அழகாக சொல்லலாம். ஸோ இப்போ என்னென்னா லக்ன புள்ளி ஒருத்தங்களுக்கு விஷாகத்தில் நிற்கிது, குருவோட நட்சத்திரமாக இருக்குது. குரு இந்த லக்னத்துக்கு 2, 5 கூடியவன் 10ல் இருக்கார் அப்படின்னா என்னோடய எல்லா விஷயத்துலேயும் அந்த குரு கிரகத்தோடைய கடாட்சம் இருந்துக்கிட்டே இருக்கும். குரு சம்மந்தமான பலன்கள் எல்லா விஷயத்துலையுமே இருக்கும். அதே மாதிரி இந்த பாவ பலன்கள்னு சொல்லக்கூடிய 2, 5, 10ங்கிறதும் எல்லா விஷயத்துலையுமே இருக்கும். அது எப்படி சார் எல்லா பாவத்துக்கும் அது ஒத்து போகும்? ஏன்னா எல்லா பாவத்தோட கண்ட்ரோலும் இங்கே இருக்குது, இந்த லக்னத்தில் தான் இருக்குது. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லாத்தையும் எடுக்க போகிறோம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், 2ஆம் பாவம் எனக்கு வருமானம். 2ஆம் பாவங்கிறது வருமானமாக? அப்போ அந்த வருமானம் எதன் மூலிமா நடக்குது? சொல்லிக் கொடுக்குற தொழில் மூலிமா வருமானம். அப்போ வாக்கு தொழில் மூலிமா வருமானம். அப்போ குரு தொழில் மூலிமா வருமானம் வந்துருச்சுங்களா? 3ஆம் பாவங்கிறது இளைய சகோதரி சகோதரன். என்னோடய இளைய சகோதரி ஒரு டீச்சராக தான் இருக்காங்க. அப்போ லக்ன புள்ளி குருவாக வந்தது எல்லா பாவத்துக்கும் பலன் கொடுக்கறது இதை வச்சே எடுக்கலான்னு சொல்ல வரேன். தனித்தனி பாவத்துக்கு போய் நீங்கள் பலன் எடுக்கணும். அந்த பலன் நீங்கள் நல்லா எடுத்திருக்கீங்களா, கரெக்டாக எடுத்திருக்கீங்களான்னு ஒரு கன்ஃபர்மேஷனை லக்ன புள்ளி மூலிமா எடுக்கலாம். அப்போ 3ஆம் பாவம் பாருங்கள், இளைய சகோதரி டீச்சர். 4ஆம் பாவம்னா அம்மாவும் டீச்சராக இருக்காங்க. 4ஆம் பாவங்கிறது நம்ம வாங்குகிற சொத்தை பற்றி சொல்கிறது. அப்போ நான் எங்கெல்லாம் சொத்து வாங்குறனோ அந்த சொத்து வாங்குகிற இடத்துக்கு பக்கத்தில் ஸ்கூல் இருக்கும், கோயில் இருக்கும், காலேஜ் இருக்கும். இந்த மாதிரி குரு சம்மந்தப்பட்ட ஆதிக்கங்கள் இருக்கும். ஏன்னா இங்கே லக்ன புள்ளி குருவாக வந்துருச்சு. 5ஆம் பாவம்
குழந்தையை குறிக்கக்கூடியது. 5ஆம் பாவங்கிறது குலதெய்வத்தை குறிக்கக்கூடியது. 5ஆம் பாவங்கிறது தாத்தாவை குறிக்கக்கூடியது. அப்போ அந்த 5ஆம் பாவம் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் இந்த குருவோட ஆதிக்கம் சம்மந்தப்படும். அது எப்படி சார் சம்மந்தப்படும்? நாளைக்கு குழந்தை பிறக்கிறாங்கன்னா அந்த குழந்தை குருவோட நட்சத்திரத்தில் பிறக்கலாம், அல்லது அவங்களே குருவாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். இந்த மாதிரியான ஆக்டிவேஷன்ஸ்லாம் இதில் இருக்கும். ஸோ அடுத்து 6ஆம் பாவம். இந்த 6ஆம் பாவம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6ஆம் பாவத்தில் கடன் இருக்குது, 6ஆம் பாவத்தில் நோய் இருக்குது, 6ஆம் பாவத்தில் எதிரி இருக்காங்க. அப்போ நோய் வருதுன்னா எதன் வழியாக வரும்? குரு சம்மந்தமான காரகத்துவத்தில் வரும். அப்போ குருனா வயிறு. அப்போ வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, எனக்கு அடிக்கடி வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அஜீரண கோளாறுகள் வரும். அப்போ அதுவும் கரெக்டாக வருது. 7ஆம் பாவங்கிறது மனைவி ஸ்தானம். அப்போ மனைவி ஸ்தானம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மனைவி எந்த வழியிலேருந்து வருவாங்கன்னா குரு சம்மந்தப்பட்ட காரகத்துவத்துலேருந்து வருவாங்க. என்னோடய மனைவி வந்து ஒரு காலேஜில் டீச்சராக ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுவாங்க, ஒரு ஸ்கூலில் டீச்சராக இருந்தவங்க. ஸோ அப்போ வந்து அந்த அமைப்பில் கரெக்டாக வந்திருக்காங்க. அடுத்து 8ஆம் பாவங்கிறது ஆயுள் ஸ்தானம், திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. அப்போ திடீர் அதிர்ஷ்டம், ஆயுள் ஸ்தானம் அப்படிங்கிறது குருவோடைய காரகத்துவத்துலேருந்து வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 9ஆம் பாவங்கிறது ஆன்மீக வாழ்க்கை குறிக்கக்கூடியது. அப்போ ஆன்மீக வாழ்க்கையாக இருக்கட்டும், அப்பாவோட விஷயமாக இருக்கட்டும், இதெல்லாம் குருவோடைய காரகத்துவத்துலேருந்து வரும்னு சொல்லலாம். 10ஆம் பாவங்கிறது தொழில். அப்போ 10ஆம் பாவங்கிறது தொழில்னா அப்போ குரு தொழில் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். 11ஆம் பாவங்கிறது லாபம், குரு தொழில் மூலிமா தான் லாபத்தை சம்பாதிக்கிறோம். 12ஆம் பாவங்கிறது வெளிநாட்டு வாழ்க்கை, செலவு பண்ணுறது. அப்போ நம்ம குரு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக தான் நிறையா செலவு பண்ணுறோம். ஜோதிடம் படிக்கிறதுக்காக எவ்வளோ லட்சங்கள் செலவு பண்ணியிருக்கோம். அப்போ இது எல்லாமே 12 பாவத்துக்கும் நீங்கள் தனித்தனியாக பலன் எடுத்தாலும் இந்த லக்ன புள்ளி என்ன கிரகமாக வராரோ, என்ன நட்சத்திரமாக வராரோ, எந்த பாவங்களை இண்டிகேட் பண்ணுறாரோ இதனுடைய பலன் நிச்சயமாக ஒவ்வொரு பாவத்துக்கும் இருக்கும். இதை ஒரு கன்ஃபர்மேஷன் ரூலாக எடுத்துக்கலாம். நீங்கள் ஒருத்தருக்கு தொழிலை பற்றி கன்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. தொழில் வந்து ஒரு இரும்பு தொழில் வருது, அது பண்ணலாமா வேண்டாமான்னு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வருதுன்னா அவரோட லக்ன புள்ளி செக் பண்ணுங்கள். லக்ன புள்ளி வந்து சனி வந்துருச்சுன்னா அப்போ கன்ஃபார்மாக அவர் வந்து இரும்பு தொழில் செஞ்சுருவார். அதே மாதிரி ஒருத்தர் வீடு வாங்க போகிறாங்க, அந்த வீடு வாங்கலாமா வேண்டாமான்னு ஒரு முடிவு பண்ண முடியல. அந்த வீட்டுக்கு பக்கத்தில் அவங்களுக்கு நீர்நிலைகள் இருக்குது. அப்போ லக்ன புள்ளி சந்திரனில் இருந்தால் அப்போ வீட்டுக்கு பக்கத்தில் நீர்நிலை இருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி அந்த வீடை வாங்க சொல்லிடலாம். இப்படி 12 பாவத்தோட பலன்களையும் அழகாக எடுக்க முடியும். இதான் லக்ன புள்ளி கான்செப்ட். அப்போ இந்த லக்ன புள்ளி கான்செப்ட் வந்து ஒவ்வொரு லக்னத்துக்கும் எப்படி வேலை செய்யுங்கிறத இந்த இலவச வகுப்பில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த அருமையான வாய்ப்பை நீங்கள் எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க. இந்த வகுப்பு வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எப்போ நடத்த போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் வந்து அக்டோபர் 5ஆம் தேதி காலையில் 10 AM to 1 PM 3 hours நடக்க போகுது. ஸோ இது வந்து ஒரு ஃப்ரீ கிளாஸ். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த ஃப்ரீ கிளாஸ்க்கான டீட்டெயில்ஸ் வாங்கிக்கோணுங்க. அதுக்கான லிங்க் வாங்கிக்கோங்க. இதில் வந்து கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டோர் இந்த ஃப்ரீ கிளாஸில் கலந்துக்கலாம். அதனால் சீக்கிரமாக முன்பதிவு பண்ணிக்கோங்க. இவர் ஒரு அருமையான வகுப்பு. இது எந்த ஒரு கட்டணம் இல்லாமல் நடத்த போகிறேன். ஸோ எல்லாரோட மாணவர்களோட நலனுக்காக சேவை மனப்பான்மையோடு இதை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இந்த அரிய வாய்ப்பை எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க. உங்கள் எல்லாரையும் 5ஆம் தேதி நடக்கக்கூடிய அந்த இலவச வகுப்பில் சனிக்கிழமை அன்னைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.